மிகவும் பிரபலமான சுற்றுலா மையங்களில் ஒன்றான லெய்செஸ்டர் சதுக்கத்தில் பாலிவுட் திரையுலகின் சூப்பர் ஸ்டார்களான ஷாருக் கான் மற்றும் கஜோல் ஆகியோர் நடிப்பில் வெளியான தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே திரைப்படத்தின் கதாபாத்திரங்களின் வெண்கல சிலை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. 1995 வெளியான இந்த சிறப்புமிக்க காதல் காவியம் தனது 30 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை கொண்டாடும் விதமாக இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது. லெய்செஸ்டர் சதுக்கத்தில் உள்ள சீன்ஸ் இன் தி ஸ்கொயர் என்ற பகுதியில் ஹாலிவுட்டின் புகழ்மிக்க கதாபாத்திரங்களான ஹாரி பாட்டர், பேட்மேன், மிஸ்டர் பீன் உள்ளிட்ட பல சிலைகள் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளன. அந்த வரிசையில் இங்கு நிறுவப்படும் முதல் இந்திய திரைப்பட லோக சிலை என்ற சிறப்பையும் DDLJ-யின் ராஜ் மற்றும் சிம்ரன் கதாபாத்திரங்களின் சிலை பெறுகிறது. இது இந்திய திரையுலகிற்கு சர்வதேச அரங்கில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக கருதப்படுகிறது. இந்த சிலையை திரைப்படத்தின் கதாநாயகன் மற்றும் கதாநாயகியான ஷாருக் கானும் கஜோலும் நேரில் லண்டனுக்கு வந்து திறந்து வைத்தனர். இந்த படத்தில் ராஜ் மற்றும் சிம்ரன் கதாபாத்திரங்களின் புகழ்பெற்ற சைகையை குறிக்கும் விதத்தில் இந்த வெண்கல சிலை மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிலை திறப்புக்கு பின்னர் பேசிய ஷாருக் கான் மற்றும் கஜோல் இருவரும் இந்த தருணம் தங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமானது என்றும் இந்திய திரையுலகிற்கு இது ஒரு பெரிய கௌரவம் என்றும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திரைப்படத்தின் வெற்றியை பொறுத்தவரை சுமார் ரூபாய் 4 கோடி செலவில் தயாரிக்கப்பட்ட தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே திரைப்படம் உலகளவில் ரூபாய் 102 கோடிக்கு மேல் வசூல் செய்து மாபெரும் வெற்றி பெற்றது. அதைவிட முக்கியமாக இத்திரைப்படம் மும்பையில் உள்ள மராத்தா மந்திர் திரையரங்கில் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தினமும் ஒரு காட்சியாக தொடர்ந்து திரையிடப்பட்டு இந்திய திரைப்பட வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. உலகெங்கிலும் உள்ள இந்திய திரைப்பட ரசிகர்களுக்கும் குறிப்பாக DDLJ திரைப்படத்தின் ரசிகர்களுக்கும் இந்த சிலை திறப்பு ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் கொண்டாடத்தக்க நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது.